வணக்கம். நம்ம தலைவர் இந்தியாவில் இவ்வளவு பெரிய பதட்டம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சுற்றுப்பயணத்துக்கு போயிருக்கார் இல்லையா மோடி இங்கிலாந்துக்கு போன இடத்துல அங்கிருந்து சில வீடியோக்கள் இன்றைக்கி வெளிவந்திருக்கு. அதில் இந்த பெண்மணிகிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க ரக்ஷா பாதல் அப்படின்னு. சரி, இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களே, உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வாழக்கூடிய தெய்வம், மோடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், மோடியை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவருக்கு சேவை செஞ்சோம் அப்படின்னா நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறார். அடுத்ததாக அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, நீங்கள் அவரை பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னு. உடனே நீங்கள் பார்த்தேன்னு சொல்லாதீங்க, அவரை மோடியுடைய தரிசனம் கிடைத்தது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அடுத்ததாக அந்த பெண்மணி கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்திய இந்திய மக்களுக்கு கோடானு கோடி நன்றியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாருமே செய்ய முடியாததையெல்லாம் இந்திய மக்களுக்கு மோடி செஞ்சிட்டு இருக்கிறாரு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்னு அழுது கொண்டே அந்த பெண்மணி சொல்கிறார். சரி, இப்போது ஆர்எஸ்எஸ் குரூப்பில் எல்லாம் இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. யூகேவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சவழியை சார்ந்த ஒரு பெண்மணி மோடியை பற்றி பேசுவதை பாருங்கள்னு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமைகள் எல்லாம் இந்த பெண்ணினுடைய வீடியோவை போட்டு வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதில் என்னடா உண்மை இருக்குது? ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரனை தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் மோடியை பற்றி இப்படி எவனும் பேச மாட்டான், இல்லை எவனும் பேச மாட்டான். ஏன்னா 11 வருஷமாக நம்ம எவ்வளோ பெரிய கட்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தான் தெரியும். சரி, இப்போ அங்கே இருந்து ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான். சரி, இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கூடுதலாக இந்த பெண்மணிக்கு பக்கத்தில் நிற்கிற இன்னொரு பெண்மணி தனியாக பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மோடியை உங்களால் பார்க்க முடிஞ்சது இல்லையா, இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ உடனே அந்த பெண்மணி சொன்னால், நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் மோடியெல்லாம் தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது, அதெல்லாம் நடக்குமாங்கிறது கனவு மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் யூகே வந்தபோது நான் அவரை தொட்டேன். இனி என்னுடைய காலங்காலத்திற்கும் நான் என்னுடைய தொட்ட இந்த கையை கழுவவே மாட்டேன். அப்படிப்பட்டவர் தான் பிரதமர் மோடி அப்படின்னு உணர்ச்சி வசமாக பொங்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய வீடியோ வேறு. அப்போ இவ்வளோ பெரிய வீடியோக்களெல்லாம் தொடர்ந்து யூகேலேருந்து வெளிவந்துட்டே இருக்குது. இங்கே பார்த்தா ராகுல் காந்தியும் மற்ற கம்யூனிஸ்டுக்காரன் மற்ற கட்சிக்காரன் எல்லாம் எப்பா தேர்தல் இங்கே வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு முறையிட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு பக்கம் பாராளுமன்ற வாசலில் கிடந்து கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்து யூகேலேருந்து டே மோடியை பாடுறா, என்ன மாதிரியான வீடியோ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உண்மையில் என்னென்னா, நீங்கள் முதல்ல பேசின அந்த பெண்மணியினுடைய வீடியோவை பாருங்கள். கையில் ஒரு 4 பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. அந்த பாஸ்போர்ட்டை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஏன் நான் சொல்கிறேன் இது அப்படின்னா, யூகேவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சவழியை சார்ந்த ஒரு பெண்மணின்னா போகிற இடத்துல பூரா பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போகணுங்கிற தேவையில்லை. ஆனால் தற்காலிகமாக செல்பவர்கள் எங்கே போனாலும் கையில் பாஸ்போர்ட்டு வச்சுருக்கணும். அப்படி பாஸ்போர்ட்டை வச்சு சுற்றிட்டு இருக்கக்கூடிய நடிகைகள் தான் இவர்கள் எப்படிங்கிறது இன்னைக்கு அம்பலமாகி இருக்கிறது. கையில் ஒரு 4 பாஸ்போர்ட் கையில் வச்சுருக்கிறாங்க. அதான் சொல்கிறது, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், இதெல்லாம் ஒரு நாள் வெளியே வந்துடும் அப்படின்னு. மோடி போகும்போது அங்கே தன்னை பற்றி பேசுவதற்காக அழைத்து சென்ற நடிகைகளுடைய கூட்டம்தான் இது அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. வேறு வேலையே இல்லையா? நான் கேட்குறேங்க, ஒருத்தன் விரும்பினாலும் விரும்பிட்டு போட்டோம், அது உண்மையாக இருந்துட்டு போட்டோம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணணுமா? இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ யூகேயில் அவர் யூகேயில் அவர் இறங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ இன்றைக்கி வெளிவந்திருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு பில்டப் கொடுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஷூட் பண்ணி ஒரு வீடியோவை தயார் பண்ணி போடுறாங்க. பாருங்கள், இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு குறைந்தபட்சம் நேர்மை கூட இவங்ககிட்ட யாருக்கிட்டையும் கிடையாது. இங்கே இருந்து பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடிக்க சொல்கிறது எவ்வளவு கேவலம்னு பாருங்களேன். எத்தனை காலமாக 11 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 11 வருஷமாக இல்லை, குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும்போதே இது நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்த குறைக்கு உங்களுக்கு தெரியும்,
பெண்களுக்கான சிறப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறதுல பெரும்பாலான நிதி மோடியினுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு நாடாளுமன்றத்திலே அறிக்கை வெளியானது இல்லையா? இப்போ எந்த அளவிற்கு இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்களேன். நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மோடியோட ஃப்ரெண்டு, ஹமாரா ஃப்ரெண்டு ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்ற பிறகு மோடியை ட்ரம்ப் எப்படி நடத்தினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெள்ளை மாளிகைக்கு மோடி போகிறார், சைனாவினுடைய அதிபர் போகிறார், இஸ்ரேலுடைய அதிபர் போகிறார், இவங்க எல்லாம் போகிறாங்க. வெளியே ட்ரம்பே அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா? ஆனால் மோடிக்கு 2வது முறையாக மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு என்ன மாதிரியான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதில் நான் இப்போ போதா குறைக்கி ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நான் தான் போரை நிறுத்தினேன், நான் வியாபாரத்தை சொல்லி தான் மிரட்டித்தான் நிறுத்தினேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி தொடர்ந்து 24 முறை வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் மோடியினுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் மோடி குறித்த விஷயங்கள். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெருசாக பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம பேசித்தான் ஆகணும். ஏன்னா நம்முடைய பிரதமர் இல்லையா? நம்முடைய பிரதமரை ஒருத்தர் இழிவுபடுத்தினா நம்ம பார்த்துட்டு இருப்போமா? பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளாவது கேள்வி விடும். மோடி தான் ட்ரம்பை நேரடியாக அட்டாக் பண்ணலாம், நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் ட்ரம்பை கேள்வி கேட்போம், எப்படியப்பா நீ இந்த மாதிரி நடத்துவ? இன்னும் ஒன்றும் இல்லை, எந்த பிரதமரும் இல்லாத அளவிற்கு ட்ரம்போடைய நெருக்கமாக இருந்த அவரை போய் இந்த மாதிரி நீ பண்ணுறியே, இது நியாயமா அப்படின்னு நாங்கள் இந்தியர்கள் கேட்போம் இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாதிரி ஆர்எஸ்எஸ் இந்த பிஆர் ஒர்க் பண்ணுறது சரியானு கேட்குறேன். 2-3 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போகிறது, அங்கே வச்சு இந்த மாதிரி தரிசனம் கிடச்சிருச்சு, அவருடைய கையை தொட்டுட்டேன், இனி நான் என் கையை கழுவ மாட்டேன், இது மாதிரியெல்லாம் சொன்னால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நாடகங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? கேவலமாக நினைக்க மாட்டாங்க? இதெல்லாம் நினச்சா நமக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. செய்கிறீங்க, போய் செய்கிறீங்க, பிடிக்காத மாதிரி செய்ய முடியுதா? ஆர்எஸ்எஸ்காரன் செஞ்சால் அப்படி தானே செய்வான். அவனுக்கு உண்மையிலே மூளை இருந்ததுன்னா இந்த மாதிரி அம்பலப்படுவான் அவன். ஆர்எஸ்எஸ் என்ன தான் செஞ்சாலும் ஆர்எஸ்எஸ் பற்றியெல்லாம் யாராவது ஏதாவது நல்லா சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்க அவங்கள. அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியும், ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியது தான், அதுலேருந்து வரக்கூடியவங்கள்ட்ட இருந்து இதான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.